வணக்கம். தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேல் ஈரான். இதில் யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். தற்காலிக போர் நிறுத்தம் வந்திருக்க, யாரோ ஒருத்தர் பின்வாங்கிட்டாங்களா அப்படின்னு. உண்மையில் அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றது ஈரான் தான். அதை பின்னாடி சொல்கிறேன். அதிகமான பாதிப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் உள்ளானது ஈரான். தன்னுடைய கடற்படையை முழுமதியாக இழந்துவிட்டது. விமானப்படை, ரேடார்கள் மற்றும் வான் பாதுகாப்பு முற்றிலுமாக ஒரு 80% அவர்கள் இழந்து விட்டார்கள். தரைப்படையில் 40% இழந்துட்டாங்க. இருந்தாலும் அரசியல் ரீதியாக எல்லாருடைய வேண்டுகோளும் ஈரானிடம் இருந்தனால அவங்க இந்த தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்சிருக்காங்களே தவிர அவங்களா போர் நிறுத்தத்தை அவங்க முன்னுக்கு அவங்க கேட்கவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்கா பல விதங்களில் தூது விட்டு பலரை இந்த பாகிஸ்தான் மாதிரி உள்ள நாடுகளை தன்னுடைய அடிமைகளை பேச சொல்லி வேறு அமெரிக்கா சொல்கிறத கேட்டு தான் ஆக வேண்டிய நிர்பந்தம் பாகிஸ்தானுக்கு இருக்குது. ஏன்னா சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தும். சவுதி அரேபியா அதிகமான அளவில் பாகிஸ்தானை உடைச்சல் கொடுத்துட்ருக்கு. அது போக வாங்கிய கடனை உடனடியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமீரகமும் ஐக்கிய அமீரகமும் பாகிஸ்தானத்தை ரொம்ப அதிகமான அளவில் ப்ரெஷரை போட்டுட்ருக்கு. அது போக லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போகும்போது கண்டிப்பாக அவங்க போர் நிறுத்தணும். அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் எப்படியாவது பண்ணணுங்கிற லெவலில் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போய் இன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கு முன் வடிவம் கொடுத்துருக்கிறாரு பாகிஸ்தானுடைய பிரதமர். இதில் இந்த வெற்றி அமெரிக்காவை பொறுத்தவரையில் பொருளாதார இழப்பு பக்கம் இருந்தாலும் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் வெற்றியாக இது இல்லை. அப்படி தான் நடந்தது. ஈரானை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக தங்களுடைய அரசாங்கம் மாற்றப்படலை. அவங்க ஏமணி இந்த அரசை மாற்றணும் அப்படிங்கிறது அதுதான் மெயின் ஏமாக வந்தாங்க. யுரேனியம் செறிவூட்டுறதை நிப்பாட்டணும்னு சொன்னாங்க. ரெண்டுமே இந்த போர் நிறுத்தத்தில் பற்றி பேசப்படலை. ஹார்மோஸ் நீரிணையை திறந்து விடணும்னு சொன்னாங்க. அதுக்கு மட்டும்தான் சம்மதித்தாங்க. ஆனாலும் இன்றைக்கி திருப்பி அந்த இன்றைக்கி காலையில் திருப்பி அதை நாங்கள் திருப்பி மூடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா திருப்பி இஸ்ரேல் தன்னுடைய எல்லை பகுதியான பல இடங்களை அது தாக்குதல் நடத்திட்டுருக்கு. அதனால் அதுக்கு நாங்கள் சம்மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலையும் நிப்பாட்டினா தான் மீண்டும் இதை திறப்போம் அப்படிங்கிறது. அதுவரை போர் நிறுத்துவதுக்கும் இந்த ஹார்மோஸ் நீரிணையை திறக்கிறதுக்கும் நாங்கள் சம்மதிக்கவில்லைன்னு திருப்பி சொல்லிட்டாங்க. இது உலக பொருளாதாரத்தை கொஞ்சம் பாதிச்சிருச்சு. நேற்று நைட்டு கொஞ்சம் ஆயில் மார்க்கெட் ஸ்டெடி ஆகிற மாதிரி ஒரு சூழல் வந்தது. திருப்பியும் இன்றைக்கி அறிவிப்புக்கு அப்புறம் திருப்பியும் பேக் டு த பெவிலியன் ஆகிடுச்சு. இந்த சூழ்நிலையில் இந்திய அரசாங்கம் இந்தியர்கள் அனைவரும், ஈரானில் இருக்க இந்தியர்கள் அனைவரும் இந்திய தூதரகம் உதவியோடு எல்லோரும் வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. திருப்பி எந்த நேரத்திலும் எதுவும் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வச்சு தான் இது சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. என்ன இருந்தாலும் போர் நிறுத்தம் வேணும், அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இதை தான் மீண்டும் மீண்டும் எல்லோரும் வலியுறுத்துகிறாங்க. வரும் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.